Hi student, 12th standard chapter 6 example 6.47 find the acute angle between the plane r vector dot 2e cap plus 2j cap plus 2k cap equal to 1 another plane 4x minus 2y plus 4z equal to 15 ஒரு டூ பிளேனோட ஈக்குவேஷன் கொடுத்து அதோட அக்யூட் ஆங்கிள் வேல்யூ ஃபைன் பண்ண சொல்றாங்க. ஓகே, நம்ம டூ பிளேன் கொடுத்த அக்யூட் ஆங்கிள் நமக்கு theta equal to cos inverse of n1 vector dot n2 vector by modulus of n vector modulus of n2 vector. ஓகே, இந்த மாடுலஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னா நெகட்டிவ் டைம்ஸ் ஆங்கிள் வரக்கூடாது, அதாவது மாடுலஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் n1 n2 ஃபைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிளேனோட n1 வெக்டர் இதை நமக்கு r வெக்டர் டாட் n வெக்டர். ஓகே, n வெக்டர் நார்மல் வெக்டர். ஓகே, 2i 2j 2k. நெக்ஸ்ட் பிளேன் நமக்கு x ஓட கோஎஃபிஷியன்ட் 4i, y ஓட கோஎஃபிஷியன்ட் minus 2j, z ஓட கோஎஃபிஷியன்ட் 2k. கான்ஸ்டன்ட் டைம்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது. இதுதான் n2 வெக்டர். நெக்ஸ்ட் n1 டாட் n2 நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். நமக்கு n1 டாட் n2. இப்போ n1 n2 டாட் எடுத்துலாம், ஏன்னா ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். n1 டாட் n2, அப்புறம் ஐக்கு ஐ ஜே டாட் எடுத்து ஜேக்கு ஜே கேக்கு கே மட்டும் டாட் எடுத்தால் போதும். 2 into 4 8, 2 into minus 4 minus 2 minus 4, 2 into 2 4, 4 4 நமக்கு கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்னா 8. அப்போ மாடுலஸ் ஆஃப் n இங்கே ஃபைன் பண்ணிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் நமக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர். ஓகே, அப்போ 12 வருது. 12 4 3 சொல்லலாம். 4 ரூட் எடுத்தால் 2, நெக்ஸ்ட்டு √3. அதே சேம் n2க்கு மாடுலஸ் ஃபைன் பண்ண போகிறோம், ஏன்னா ஃபார்முலா யூஸ் ஆகிறதுல இங்கே ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் n2 இது ஸ்கொயர் ரூட்டு 4 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் 4 2 ஸ்கொயர். அப்போ நெக்ஸ்ட் 16 4 4 24 வரும். 24னா 6 into 4 சொல்லலாம். 2க்கு 4 ரூட் எடுத்தால் 2 2 √6. ஃபார்முலா இது சப்மிட் பண்ணலாமா? அப்போ theta equal to cos inverse of 8 by 2 √3 into 2 √6. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நேரம் இந்த 2 2 நமக்கு 4, இந்த 4ஆல் கேன்சல் பண்ண எத்தனை டைம்ஸ் நமக்கு 2 டைம்ஸ் இருக்கும். அப்போ 2 by √3 √6 நேரம் ரூட் ஆஃப் 18. ரூட் ஆஃப் 18 வந்து 9 2 சார் சொல்லலாம். நமக்கு 9 ரூட் எடுத்தால் 3 நமக்கு ரிமைன் ரூட் வந்து அப்படியே சேமாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் நமக்கு இந்த 2 சொல்லலாம், ரூட்டுன்னு சொல்லலாம். 3 ரூட். அப்போ இந்த ஒரு ரூட் வந்து கேன்சல் பண்ணிடலாம். ரிமைன் வரும் √2 by 3 தான் எனக்கு அந்த 2 பிளேனோட அக்யூட் ஆங்கிள் வேல்யூ theta equal to cos inverse of √2 by 3 தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். இங்கே இது வேணும் நம்ம எடுத்துடலாம். நம்ம புக் ஆன்சர் இது வரதுக்காக நமக்கு இது வரைக்கும் நான் சிமுலேஷன் பண்ணிக்கிறோம். ஓகே, 3 மார்க் கொஸ்டின். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.